for that play. The only thing probably Vienna was not aware is Ramya telling you know Vikram that take the bucket and put it in the center of the house. அது மட்டும் மேபி அவ கேட்காம இருந்திருக்கலாம். பட் ஷீ நியூ தட் திஸ் வாஸ் த பிளே. ரம்யா நியூ தட் நான் இதனாலதான் நான் விக்ரம் கிட்ட போய் சொல்றேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதை நடிக்கிறது தான் கால் பண்றாங்க. அண்ட் விக்ரம் ஒயிட் வாஷ் பார்வதி. அவனுக்கு என்ன கோவம்னா அவ இந்த அவ மட்டும் பண்ணிட்டு இவங்க 2 பேர் பண்ணாம இருந்தாங்கன்னா அவனுக்கு இவ மேல கோவம் திரும்பும், பார்வதி மேல. பட் அவன் தங்கச்சின்னு யாரு நினைச்சாலும் நீ ஒரு ஜட்டிய தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றானா, அது கேவலமான ஒரு விஷயம். அந்த லூசு வியானா அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ண அரோரா ஜட்டி எப்படி தெரியும், கை விட்டு பார்த்ததுன்னு தெரியும், அதுக்குதான் கை விட்டு பாத்தியா கேக்குறா. எப்படி அப்சர்வ் கமெண்ட் ஆகும்? நீ சொன்ன அப்சர்வ் கமெண்ட்டுக்கு தானே அவங்க பண்றாங்க. சோ எனக்கு தெரியல, நீங்க நிறைய பேர் பார்த்த மாதிரியே பேசுறீங்களே, அது என்னால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அண்ட் யூஆர் பீங் சோ கான்பிடென்ட் அபவுட் saying something which is not factually right. And you preach good things to other people and you yourself are not factually right. I'm not able to understand your psychology or the perspective that you're putting it in a space. Right? Yeah. நான் தெளிவா தானே சொன்னேன் அதை எக்ஸ்பிளைன் போது. நீங்க சொல்லும் போதே பாக்கலன்னு சொல்லி தானே கேட்டோம். இல்ல இப்ப ரீசெண்டா பேசுனது ஷைலுன்றவங்க நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் பொய்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண விரும்பல. பட் she said I saw the live this week and she said Parvati did not say about the plan or strategy. That is actually completely wrong. இது வரைக்கும் வந்து சொன்ன நிறைய பேர் தவறா தான் சொன்னாங்க, முரண்பாடு இருக்குன்னு சொல்லி நான் அதை அட்ரஸ் பண்ண சொன்னேன். நீங்க பண்றீங்க ப்ரோ, நான் உங்களை சொல்லவே இல்லை ப்ரோ, நீங்க பண்றீங்க. நான் சொன்னது இந்த 3 ஸ்பீக்கர் மட்டும் சொல்றேன். இல்ல ஹரி, இட் இஸ் நாட் அபௌட் தட். அது கிடையாது. the sequence of events இங்க டைம் லைன்ல பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, அது தவறா போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? அதுக்காக தான் எண்ட்ல கிளாரிட்டி கொடுக்கறது, நடுவுல பூந்து கிளாரிட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மறந்துடுறாங்க திருப்பி தான். சரியா? நான் ஸ்டார்டிங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் அது தப்பா போயிருக்கு நான் சொன்னேன், செக்மெண்டாவே சொன்னேன். சொல்லிட்டு அப்புறம் தான் இங்க வந்தேன். ஓகேவா? அரோரா சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் தான் இப்ப நீங்க அது அழகா சொன்னீங்கல்ல, அவங்க சொன்ன கமெண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் அரோரா கொடுத்திருப்பாங்க. அது எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதெல்லாம் கரெக்ட் தான். அது எண்ட்ல வச்சு கொடுத்துக்கலான்ட்டு தான் நான் பொறுமையா இருந்தேன். மத்தபடி கிடையாது. இல்ல ஒரே நிமிஷம், அந்த ஸ்பீக்கர்ஸோட இதுக்குமே நான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னா நீங்க ஒழுங்கா அட்ரஸ் பண்ணணும். தட் இஸ் வை வி ஆஸ்க்ட் a question. லைக் நான் கேட்டேன், நிறைய பேரும் அதான் கேட்டாங்க, நீங்க இந்த இஷ்யூவை இப்படிதான் அட்ரஸ் பண்ண போறீங்கன்னா ஆக்சுவல் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல. அப்ப இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்காது. பிகாஸ் இட் இஸ் பீன் மல்டிபிள் டைம்ஸ் இட் இஸ் ஸ்போக்கன், இன் மல்டிபிள் வேஸ் இட் இஸ் பீன் ஸ்போக்கன், இன் மல்டிபிள் சென்டென்சஸ் இட் இஸ் பீன் ஸ்போக்கன். அப்ப 4-5 இடத்துல 4-5 மாதிரி பேசும்போது பாக்குறவங்க நான் ஒன்ன பாத்திருப்பேன், இன்னொருத்தங்க இன்னொன்னு பாத்திருப்பாங்க, அவங்க அப்படிதான் பேசியிருப்பாங்க. நீங்க இந்த இஷ்யூவை எடுத்து வைக்கிறீங்க, இதுக்கான கிளாரிட்டி கொடுக்குறீங்கன்றப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோவை பிளே பண்ணிட்டுல இந்த கிளாரிட்டி கொடுத்துருக்கணும். தட் டூ இதுல மெயின் இஷ்யூ எங்க இருந்து வந்ததுன்னா, அந்த பர்டிகுலர் வீடியோ இருக்குல்ல, அதாவது அந்த இவங்க டிஸ்கஷன் இருக்குல்ல, தட் ஆக்சுவல் டிஸ்கஷன், அது 1 hourல வரல. இத்தனை நாள் தலையே போனாலும், எவ்வளவு அசிங்கமா பேசினாலும், யார புட் டவுன் பண்ணாலும், என்ன நடந்தாலும் நாங்க 24/7 நடந்ததை கேட்க மாட்டோம்னு இருந்தவங்க, இதுக்கு நேத்து வந்தது கண்டினியூட்டி தானே. அந்த அப்போ நீங்க சரி, இது ஃப்ரைடேவும் வந்துருச்சு, இது கண்டினியூட்டி, இது இன்னொருத்தரோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ண விஷயம். எனக்கு வினோத் ரவுடின்னு சொன்னதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையா தெரியல, விக்ரம சொன்னதான் எங்களுக்கு பிரச்சனையா தெரிஞ்சது, அதனால நாங்க இதை பேசதான் போறோம். நீங்க முடிவெடுத்துட்டீங்க. இல்ல இருங்க, நான் முடிச்சிடறேன். லெட் மீ கம்ப்ளீட். இல்ல லெட் மீ கம்ப்ளீட். இருங்கங்க, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. நான் டைவர்ட் பண்ணலங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. என்ன சொல்ல வரேன்னு கேக்குறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஜெகதீஷ் அவங்க டைவர்ட் பண்ணி கூட்டு போனா கூட நீங்க திருப்பி எடுத்துன்னு நீங்க லெங்தாவே பேசுங்க, தப்பே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தான் பேசணும்னு பெருசா தெரிஞ்சிருச்சுல்ல ஷோ மேக்கர்ஸ்க்கு. எங்களுக்கு மத்த யாருக்கு நடந்த கேரக்டர் அசாசினேஷனும் இங்க எந்த பிரச்சனையும் எங்களுக்கு பெருசாவே தெரியல. இந்த வீக்ல நடந்த சுபிக்ஷாக்கு நடந்ததோ எதுவுமே எங்களுக்கு பெருசா தெரியல. இததான் பேசணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப வீடியோ ஃபுட்டேஜ பிளே பண்ணிட்டு பேசியிருக்கணும்.
இதத்தான் நான் சொல்ல அது வந்தேன். அக்செப்டட் மேம். அது நான் அக்செப்டட். விஷுவ டைவர்ட் எல்லாம் பண்ணல. இல்ல அது அக்செப்ட். அவங்க அப்போ குறும்படம் அந்த போட்டிருக்கணும். அத பத்தி குறும்படம் பேச போட்டிருந்தா கரெக்ட். அத பத்தி பேச அத காட்டவே காட்டாம பேசும்போது அந்தந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்கவுங்க பார்த்த ஃபுட்டேஜ்ல இருக்கிற லைக் ரெப்ரசன்டேஷனை தான் பேசுவாங்க. அத நம்ம பொய்யினும் இல்ல ஓ தப்புன்னு இல்ல சொல்ல இல்ல. முடியாது. ஏன்னா லாஸ்டா இங்க லாஸ்டா நான் லாஸ்டா பேசின ஷைலு வந்து ஷீ ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன், நான் இந்த வாரம் ஃபுல்லா லைவ் பார்த்தேன், பார்வதி அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் நீ அட்லீஸ்ட் நீங்களும் இன்னொரு ஸ்பீக்கருன்றவங்க வந்து சொல்லல. ஐ மீன் யூ டிடன்ட் சே தட் யூ வாட்ச் த லைவ் ஆர் வாட் எவர். பட் த தேர்ட் பர்சன் ஷீ ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன் ஐ saw the live and Parvati did not say this. That, and especially in a space like, if most of them would have not seen the live, you would probably trust her, right? அதுதான் I just wanted to call it out. Yeah. எனிவே ஃபைனலா சொல்ல வந்தது என்னன்னா, வியானாக்கு வந்து அவளுக்கு நல்லா தெரியும் நம்ம பண்ண பிளான்ல தான் இது நடந்ததுன்னு. அவ அதுக்கப்புறம் கூட திருப்பி 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 அவ அதே பேசிட்டு இருந்தா. இந்த மோஸ்ட் கில்ட் யாருக்கு இருக்கணும்னா வியானாக்கு தான் இருக்கணும். ஐ மீன் அவளுக்கு நல்லாவே தெரியும் இதனால தான் நடந்தது. ரம்யாவால தான் நடந்தது. இல்ல ரம்யா பார்வதி இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் அது நடந்ததுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆனா அவ அத ஒரு வாட்டி அடிச்சது அந்த மேபி அந்த ஈவெண்ட்ல அவ சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பின்னாடி போய் சாண்ட்ரா கிட்ட அவங்க கிட்ட இவங்க கிட்ட அடுத்த நாள் திருப்பியும் வேணும்ட்டே விக்ரம வந்து சூடேத்துறது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா அவ. இதுல உச்சக்கட்ட ரெவலேஷன் என்னன்னா, அமைதியா இருந்து அந்த சைலண்ட் ஸ்னேக்கா வெளில வந்தது யாருன்னா அது ரம்யா. அந்த நீங்க மத்த அந்த ஒரு வாரம் ஃபுல் லைவ்ல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பொண்ணு இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி பேசுறா. அடி பாவி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இன்க்ளூடிங் அந்த திவ்யாக்கு வந்து அந்த என்ன சொல்றது நாய் கொலைக்கும் தூங்கிட்டு இருந்தான்ட்டு இவகிட்ட பேசும்போது அவள்கிட்ட ஒரு மாதிரி பேசுவா. அங்க போய் அங்க ஒரு அடி அடிப்பா. அடங்க அப்புறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுல மொத்தமா சிக்கணும். ஐ மீன் ப்ராபப்லி தட் இஸ் வை they wanted to expose her. அது வந்து கனி எப்படின்னா தீர்க்கதரிசி. அவங்க எல்லாத்தையும் முன்னாடி அந்த ரம்யா பொய் சொல்றாதுல இருந்து இந்த வியானா ஃபேக்ல இருந்து சச்ச பாரு பிஹேவியர் எல்லாத்தையுமே அவங்க செமையா வந்து நோட் பண்ணி அதை புட்டு புட்டு வைக்கிறாங்க. அண்ட் எஃப்ஜே கூட ஐ மீன் எனக்கு அவ்வளோ எஃப்ஜே பிடிக்காது. பட் இருந்தாலும் அவனும் லைக் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த கேரக்டர்ஸ் இன் த ஹோம். யூனோ எப்படி சொல்றது, வெளியே அந்த உங்க வீடியோஸ் பார்க்காம இப்போ ஒவ்வொரு அந்த கண்டஸ்டன்ஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. நம்ம தான் வந்து இங்க இருக்கும்போது இன்னொரு இடத்துல இருக்கிற வீடியோஸை நம்ம பார்க்குறோம். ப்ராப்ளி நமக்கும் எல்லாமே தெரியாது. ஏன்னா அவங்க செலக்டடா சில கேமராஸ் மட்டும் தான் நமக்கு வந்து போர்ட்ரே பண்றாங்க. பட் இருந்தாலுமே தோஸ் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் த கண்டஸ்டன்ஸ் மச் பெட்டர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் வெனமஸ் வந்து ரம்யா தான். ஏன்னா வந்து யாருக்குமே தெரியாம ஒரு என்ன சொல்றது, நான் ரொம்ப பாவாங்கன்ற டேக்லயே எல்லா கெமிலான் வேலையும் பண்றது. நம்பர் 2 வியானா, she is an overt narcissistic character. And Parvati is completely sorry. Viana is covert, and Parvati is completely overt. Overt is where they show it off. Covert is where they don't show it off. Like they project themselves as a very subtle person, but then they still display all the narcissistic tendencies. And I say I don't use this narcissist word just like anybody would use it very commonly, because I have underwent narcissistic abuse. I know what it is. I will not put it on a person when I don't see the tendencies, like that I'm at least seeing on the videos in the live. Yeah, I'll finish with this, Alan. Thank you, bro. Thanks for sharing that and the small portion about yourself. Yeah. And thank you for speaking. Thank you, bro. Yeah. Okay, அடுத்து யாரு சக்தி? ஒரே நிமிஷம் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இது வந்து ரேண்ட் ஸ்பேஸ். எல்லாரும் அவங்க மன குமுறல கொட்ட வந்திருக்காங்க. நாங்க கொட்டுவதற்காக ஓபன் பண்ணோம். சோ இதுல நீங்க பேசுற பாயிண்ட்ல முரணோ கருத்தோ இருந்தா நாங்க கடைசியா தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்டரப்ட் பண்ண மாட்டோம். உங்கள் மேல் உள்ள மரியாதை காரணமாக ரொம்ப தவறான வார்த்தைகள் வச்சா மட்டும் இமீடியட்டா கட் பண்ணி மியூட் பண்ணிடுவோம், வெளில அனுப்பிடுவோம், பிளாக் பண்ணிடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். பட் ஆனா இப்போ we all that have that heaviness இல்லையா, அத கொட்டிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே. இன்னொன்னு, யாராவது வந்து ஃபேக்சுவலா இன்கரெக்டா போகும்போது நாங்க நோட் பண்ணாம கிடையாது. we are paying attention, we will definitely correct it. அது கரெக்ட் பண்ணாம இந்த ஸ்பேஸ் எண்ட் ஆகாது, டோன்ட் வரி. மீனாட்சி வணக்கம் எல்லாருக்கும். கேக்குதா? ஹாய், சொல்லுங்க. ஓகே, ஹாய்.
எல்லாரும் பார்வை சொல்றோம், பாவம் பாரு அவங்க. என்ன வீட்டுல வந்து ஒரு 30 நிமிஷம் கூட மைக் இல்லாம பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க பிக் பாஸும் அந்த வீட்டு ஹவுஸ்மேட்ஸும். ரொம்ப பாவம், ஒரு வெரி வெரி அன்ஃபேர் பாரு இது. எனிவே ஜோக்ஸ் அபார்ட், எனக்கு முதல்ல கண்டஸ்டன்ஸ் மேல ஒரு கேள்வி இருக்கு. பிக் பாஸ் தெளிவா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணும்போது சொன்னாரு, இந்த வாரம் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் கருத்தில் கொண்டு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப முதல்ல அவங்க டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையா, இல்ல கேரக்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையாங்கிறத தவிர்த்து ஹவுஸோட பேசிக் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணாங்களா இல்லையாங்கிறதான முதல் கேள்வியா வரணும். அப்படி பார்த்தா கம்ருதீனும் பாருவும் தான் பெஸ்ட் இது ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரா அவங்க செலக்ட் பண்ணிருக்கணும். தட் இஸ் அவங்க 2 பேர் தான் லீஸ்ட் ஓட்ல இருந்திருக்கணும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் லிஸ்ட்ல. ஆனா அவங்க 2 பேருமே ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஓட்டு தான் கேப் அவங்களுக்கு. யாருக்கும் ஜஸ்ட் ஒரு ஆக்சென்ட் எடுத்த சாண்ட்ராவுக்கும் ஜஸ்ட் ஒரு கொகை கட்டி உட்காந்த சபரிக்கும், இவங்க 2 பேர்த்துக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இவங்க எதை வச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு இவங்க இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கிறது எனக்கு தெரியல. மைக் கேப்சூல மறைச்சு 10 வாட்டி என்னமோ பேசியிருக்காங்க, பிக் பாஸ் அட்ரஸ் பண்றாரு. ஆனா இந்த மேக்கர்ஸ் என்ன பண்றாங்க, பிக் பாஸ் எல்லா கண்டஸ்டன்டையும் பொதுவா திட்டினதை போட்டுட்டு இவங்க 2 பேரை மட்டும் குறிப்பா 1.5 நிமிஷம் திட்டி இருந்தாலும் அதை ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. 1 ஹவர்ல வரவே இல்லை, 24 ஹவர்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. அண்ட் இன்னொன்னு என்ன, வீக்கெண்டும் அட்ரஸ் பண்ணல. அப்படி எப்படி, அதாவது பிரஜன் சொன்னார்ல, நான் வந்து பிக் பாஸ்ட சொல்றேன், நீங்க வந்து கேட் ஓபன் பண்ணி வச்சு உங்க பொண்டாட்டியை கூட்டு வாங்கன்னு சொல்லி விக்கல்ஸ் சொன்னாரு. தப்புதான் அது. அப்போ அது தப்புன்னா பிக் பாஸ் எனக்கு 30 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் வந்து மைக்கை கழட்டி வச்சுட்டு என்னோட சோன்ல இருக்கணும். அது ஃபன்னியா சொன்னா கூட அது சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ள வர்றப்பயே நான் 24 ஹவர்ஸும் தூங்குற டைம் தவிர மைக்கை போட்டிருப்பேங்கிற ஒரு இதை சைன் பண்ணிட்டு தான் வராங்க அவங்க. இது ஒண்ணு. அண்ட் இன்னொரு, எல்லாருமே சொல்றாங்க விக்ரம வந்து விக்ரம்க்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் பக்கெட் இஷ்யூவை எடுத்தாங்க அப்படின்னு. நான் இந்த ஆங்கிள் பாக்கல. அப்படி விக்ரம்க்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா பாரு விக்ரம் மேல வச்ச பிசிக்கல் அக்யூசேஷனுக்கும் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்கணும், அதுக்கு கொடுக்கல. அப்போ இது யாருக்கான ஒயிட் வாஷிங்கிறது இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஒரு பக்கெட் விஷயத்த பாரு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்ணாங்கிறது பேச தெரிஞ்சவருக்கு ஒரு டோரை ஜஸ்ட் 8 செகண்ட் ஹோல்டு மட்டுமே பண்ணி வச்ச விக்ரம் பண்ணது ஸ்ட்ராட்டஜின்னு ஏன் பாருக்கும் அவங்களோட கேங்குக்கும் புரிய வைக்கல அவரு. இவங்க சொன்னாங்கல்ல, ஒரு சபை முன்னாடி அக்யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி விக்ரம் பண்ணது பிசிக்கலா அவர் வந்து எல்லாரையும் ஹர்ட் பண்ணிருக்காருங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. அது ஸ்ட்ராட்டஜி அது. அப்ப அதையும் தானே அவர் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கணும். அப்ப அதை ஏன் அவர் ஜஸ்டிஃபை பண்ணாம போனாருன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கம்ருதீனை வந்து பாராட்டினாரு. கம்ருதீனும் அவர் கேரக்டர்ல இருந்தார், அப்பப்போதான் இருந்தாரு. இந்த சண்டை வர்றப்பெல்லாம் அவர் சுத்தமாவே கிடையாது கேரக்டர்ல. அண்ட் நைட் நேரத்துலதான் அவர் என்ன கேரக்டர்ல இருந்தாருன்னு எனக்கு புரியல. அவர் பண்ணத கேரக்டர்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு திவ்யாவை பார்த்து பிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த வேர்டை ஏன் சொன்னாருங்கிறத கேட்டாரா இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் சாட்டர்டே ஹாப்பனிங்ஸ்ல கம்ருதீனுக்கு ரோஸ்ட் வந்ததுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல, அப்படி ரோஸ்ட் வந்ததை ஏன் கட் பண்ணணும் அவங்க, அது ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டஸ்டன்ஸ் அண்ட் ஹோஸ்ட் மேல இருக்கிற ஒரு கேள்வி. 2 மாரல் கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்கணும். ஒண்ணு வந்து ஹோஸ்ட வந்து தெய்வமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த கண்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஹோஸ்ட் சொல்றதுதான் கரெக்ட், அவர் சொல்றதான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவர் கொடுக்கறது தெய்வ வாக்கு, அவர் வீக்கெண்ட்ல ஏதாவது அட்ரஸ் பண்றாரோ அதைதான் நம்ம அப்படியே திருத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்களா, அந்த அளவுக்கு ஹோஸ்ட் வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்ன கொஸ்டின் அப்படின்னா, லைக் இது 2 கொஸ்டின் சேர்த்து ஒரே கொஸ்டினா நான் கேட்டிருந்தேன். இன்னொன்னு வந்து அரோரா வந்து சேஞ்சிங் ரூம்ல இருந்து வெளியே வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியால தன்னோட ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை வந்து காட்டியிருக்கவே வேணும். அந்த ஒரு 10 செகண்ட் 15 செகண்டுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ், யாரோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டாவே இருப்பாங்க, அந்த ஃபோட்டேஜாவது காமிச்சிருக்கலாம். எதுக்கு இந்த ஃபோட்டேஜை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க, இது ஒரு கொஸ்டின் எனக்கு வருது. பிகாஸ் இந்த ஃபோட்டேஜை வெளியே பரப்பி விட்டு
அரோராவை எப்படி ஸ்லட் ஷேம் பண்றாங்கங்கிறத மக்கள் பாக்குறாங்க. இன்னொன்னு, ஏற்கனவே இருக்கிற டாக்ஸிக்கான ஒரு சில டாக்ஸிக்கான பாரு ஃபேன்ஸ் அரோராவை சும்மாவே எப்படி ஸ்லட் ஷேம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு வீடியோ 24/7 டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு இதை வச்சு எப்படி பேசுறாங்கங்கிறதும் பேசுவாங்கன்னு தெரியும். அப்புறம் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணணும்? நிறைய பேர் பேசினாங்க. பாரு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியால வாஷ் அவங்க அவங்க லைக் ரியலைஸே பண்ணாம இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட்ஸ். அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. சூப்பர் ஜி, நல்லா பேசுனீங்க. டிஸ்கஸ் பண்ணப்படாத டாபிக்ஸ் ஹைலைட் பண்ணீங்க. அது டிஸ்கஸ் பண்ணாம இருந்ததுக்கு காரணங்கள் இருக்கு, அது கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது யாரு? சக்தி. தீனதயாள். அலன், நான் பேசுறது கேக்குதுங்களா? சூப்பரா கேக்குது ஜி, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துட்றேன். நான் வந்து 1 வருஷமும் பார்க்கல, லைவும் பார்க்கல. நான் வந்து சும்மா ட்விட்டர்ல வந்து சும்மா கிளிப்ஸ் மட்டும் பார்க்குறேன். அப்புறம் உங்க ஸ்பேசஸ்லாம் கேட்குறேன். அப்புறம் இன்னைக்கு 1 ஹவர் ஷோ பார்த்தேன். அது பார்த்தோன்னே எனக்கு கோவமாயிடுச்சு. அதனால தான் இங்கே வந்து நான் பேச வந்திருக்கேன். ஸோ ஏதாவது இன்சிடென்ட்ஸ் வந்து நான் ஃபேக்சுவலாக எரர் பண்ணால் மன்னிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாஸ்க்ல வந்து இப்போ பார்வதி வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம வந்து விக்ரம் வந்து அந்த இடத்த விட்டு எழுந்து போக வச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நெக்லஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்காங்க. எனக்கு அது கூட பரவாயில்ல. ரம்யா வந்து அவங்க தலை பொறுப்பை வச்சு அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அதுவும் பரவாயில்ல. அப்புறம் வியனா வந்து அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, அதுவும் பரவாயில்ல. இப்போ எல்லாமே பண்ணிட்டு இப்போ பார்வை மட்டும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வியனாவையும் ரம்யாவையும் பஸ்ஸுக்கு அடியில் தள்ளுறது எந்த விதத்துல நியாயம்? இந்த சனிக்கிழமை எபிசோடு வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்வை ஒயிட் வாஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் வந்து அவரே ஒயிட் வாஷ் அடிச்சுக்கிறாரு. நான் வந்து உங்களை எல்லாம் திட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் ஆறுதல் சொல்றது தானே, எல்லாரும் ஏஞ்சி சொல்லுங்க, எஃப்ஜே சொல்லுங்க, திவ்யா சொல்லுங்க, அப்படின்னு அவருக்கு ஒயிட் வாஷ் அடிச்சுக்கிறாரு. செகண்ட் வந்து ஒரு 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 பொண்ணோட இன்னர் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ற பாரு இந்த வாரம் யூஸ் பண்ண பாரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து அவங்களோட சாரியை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்கன்னு அவ்வளோ சண்டை போட்டு அவ்வளோ ட்ராமா கிரியேட் பண்ணாங்க. அதே பாரு இந்த வாரம் இன்னொரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை வந்து ஒரு கேமுக்காக யூஸ் பண்ணி விளாடுறாங்க. இதெல்லாம் ஹோஸ்ட் கேட்கவே மாட்டாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு ஷோ பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, டென்ஷன் ஆகுது. ஏன் இந்த ஷோ வந்து சீசன் 5ல வந்து இந்த ஒரு காயின் டாஸ்க் மாதிரி நடக்கும். அப்போ தாமரை அக்கா வந்து சேஞ்சிங் ரூம் உள்ள போயிடுவாங்க. அப்போ இன்னொருத்தவங்க போய் அந்த காயினை அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துடுவாங்க. அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்த ஷோவை எடுத்துட்டு வந்து இந்த 9வது சீசன்ல இவங்க எந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். இல்லை, எனக்கு பேச வேற ஒன்றும் இல்லை, கோபமா வருது. ஓகே, நல்லா தான் பேசுனீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நிறைய உள்ள இருக்கு வீக் டேஸ்ல, அதெல்லாம் நோட் பண்ணி வந்து பேசுங்க, சரியா? ஜீனா கேக்குதா? ஓகே ஓகே. அடுத்து யாரு? சக்தி. பிரதோஷ். ஆமா, பிரதோஷ் எங்க? நானும் அததான் தேடுறேன். பொறுமையை இழந்து விட்டார்கள் ஃபெர்தோஸ். ஓகே, ஃபெர்தோஸ்க்கு அப்புறம் கேரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க இருக்காங்களா? கேரி கிருஷ்ணன் இருந்தாங்களே, அவங்களும் காணோம். ஓ மை காட், அவங்களும் காணோம். எசக்கி சேகர்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க இருக்காங்க. பேசுங்க எசக்கி சேகர். எசக்கி சேகர் இருக்கீங்களா? அவர் பேசுறது நமக்கு கேட்கலையோ?
ஐயா கேட்கலையா? நீங்க பேசுறதே கேட்கலையா? ஓகே. வேற யாருக்காவது ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் வேணும்னா ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கோச்சிக்காதீங்க. வாண்டடா உங்களுக்கு இக்னோர் பண்ணல. வேற வழி இல்லாம இக்னோர் பண்றேன். பிரதீன் ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இருங்க ஆர்டர்ல போய்கிட்டு இருக்கேன் தமிழ். நெக்ஸ்ட் சாந்தினி பிக் பாஸ். ஓகே, எனக்கு சாந்தினி ஹேண்ட் ரைஸ் தெரியல, சாரி. ஹேண்ட் ரைஸே பண்ணல. வந்த ஆர்டர்டா. மத்தவங்க பேசட்டுமா? பிக் பாஸ் பேசுங்க. ஹலோ. எங்க எல்லாரையும் உங்களை பிக் பாஸ்ன்னு கூப்பிட வச்சிட்டீங்களே. நல்லவன் கூட தான் கூப்பிட சொல்றேன். சரி, இப்போ வந்து நீங்க ஆலன் கூட இருக்கீங்க, நான் எப்படி உங்களை நல்லவன் கூப்பிடுவேன்? புரியுது. எனக்கு என்னன்னா, ஸ்டார்டிங் நான் ஒரு ரேஜ் பைட் மாதிரி ஏதோ மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட விட்டீங்க, நல்லதுதான். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இங்க வியானாக்கு ஹேட்டர்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்க. இங்க அதுக்கு வியானாக்காக பேச வந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான் நினைக்கிறேன். அப்படித்தானே? இதுக்கு சொல்லலாம் ஐயா, இருக்கிறது 15 பேர். அதுல ஒருத்தர் மட்டும் இங்க வந்துட்டீங்க, அவ்வளவுதான். பேசுங்க. அதான் இங்க அப்படி ஒண்ணு நடக்குது இல்லையா? அது எப்படி இருக்குன்னா, எல்லாரும் வந்து வியனா அப்படி பண்ணாங்க, இப்படி அது சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸா நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, விக்கில்ஸ் கிட்ட என்னென்ன நடந்துச்சு, அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? எடுத்த உடனே ஓகே, பக்கெட்ல அந்த பொண்ணு என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டுச்சு, விக்ரம் வந்து கேட்கணும் எல்லார்கிட்டயும். அதுதான் அந்த பொண்ணு ஸ்ட்ராட்டஜி போட்டுது. அது வரைக்கும் தான் அந்த பொண்ணோட இது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து அதை எடுத்துன்னு வந்து இங்க வச்சுது. சரி, அங்க எடுத்துட்டு வந்து வச்சிட்டாரு இல்லையா? இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சு, விக்கில்ஸ் கிட்ட போயிட்டு, இங்க என்ன வழக்கம், அது ஏன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு விக்கில்ஸ் என்ன சொன்னாரு, இங்க யாரும் என்ன மதிக்க மாட்டேன்றாங்க, அதனாலதான் எடுத்துட்டு வந்து வச்சேன். அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரா இல்லையா? ஸோ அதனால அப்போ வியானாக்கு எப்படி இருக்கும்னா, இந்த வீட்டுல எல்லாருமே விக்கில்ஸ் கொண்டுனா மதிக்கிறாங்க, மதிச்சுதான் பேசுறாங்க. இப்போ நான் மட்டும் தான் அவர் பேச்சு கேட்கல. அப்பனா இவர் என்னதான் சொல்றாரு, அதனாலதான் எடுத்துட்டு வந்து வச்சிட்டாரு, நான் தான் இவர் பேச்சு சொல்றது கேட்கறது இல்ல, அதனாலதான் எடுத்துட்டு வந்து வச்சிட்டாருன்னா அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை யாருமே ஹைலைட் பண்ண மாட்டேன்றீங்க, யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி அவர் மேல ஒரு இது இருக்கு, இவர் ஒரு கன்னிங் கேம் தான் ஆடுறாரு எல்லாரையும் வச்சு. சரி, விக்கில்ஸ்க்கு அப்படி ஆன உடனே விக்கில்ஸ்க்காக பேசுறதுக்கு அவ்வளோ பேர் வந்தாங்களுங்க. அவ்வளோ பேர் வந்து அப்படியே மேல விழுறாங்க வியானா மேல. அப்போ அந்த பொண்ணு எப்படி அது ஒத்துக்கும் டக்குன்னு? சரி, இவ்வளோ பேர் எகேன்ஸ்டா இருந்தா எப்படி டக்குன்னு ஒரு மனுஷன் அப்படியே ஒத்துக்க முடியும்? அந்த பொண்ணுக்கு புரிய வச்சிருந்தா அப்போவே முடிஞ்சிருக்கும் எல்லாமே. இப்போ வந்து புரிய வச்சிங்களா, அந்த மாதிரி அப்போவே புரிய வச்சிருந்தா அப்போவே எல்லாமே முடிஞ்சிருக்கும். அது புரிய வைக்கிறதுக்கு யாரும் ரெடி இல்ல, எதுவும் இல்ல. இங்க பாருங்க, சரி சொல்லுங்க. உங்களை பிடிக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் பேச விட்டேன், இஷ்டத்துக்கு பேசாதீங்க. சரி 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 சொல்லுங்க. உங்களுக்கு பிளான் தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. இப்போ பிளான் தெரியும்ல? தெரியுமா? தெரியும். சரி, பிளான் என்ன? பக்கெட்டு வந்து அங்கிருந்து எடுக்க வைக்கணும். யாருது பக்கெட்டோ அவங்க தான் போய் எடுக்க வைக்கணும், அதுதான் பிளான். சரி, இப்ப வியானா தான் அங்க போய் இருந்து எடுத்துன்னு வந்து வைக்கணும். அது வந்து விக்கில்ஸ் வந்து எல்லார்கிட்டயும் போயிட்டு கேட்கணும், இது உங்களுதா உங்களுதா, அதுதான் பிளான். இருங்க 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 இருங்க. பிளான் யாருக்கெல்லாம் தெரியும்? வியானாக்கு தெரியும், பாருக்கு தெரியும், ரம்யாக்கு இப்ப தெரியும்னு சொல்றாங்க. ஆனா வியானா கிட்ட வந்து பாரு பேசுனது மட்டும் தான் பார்த்தேன். ரம்யாக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. வேற ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். வியானா சாப்பிட கூட உட்காந்துட்டு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இந்த பிளான பத்திலாம். அந்த கிளிப் உங்களுக்கு கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க. அதுல இல்ல ஓகே ஓகே ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். அது ஆஃப்டரா இல்ல பிஃபோரா அந்த கிளிப் நீங்க சொன்னது? இப்போ எனக்கு உங்களுக்கு பிஃபோரும் இருக்கும் ஆஃப்டரும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஓகே, பிஃபோர் கூட இப்போ இது பிளான் போட்டாங்களா? சரி, என்னன்னு அதான் ப்ரோ பிளான் என்ன ப்ரோ? அந்த வந்து பக்கெட் வந்து அவர் போயிட்டு யாருதுன்னு கேட்டு அதுதானே பிளானு. பிளான் என்னன்னா, அவரை கேவாஸ் நடக்கணும், எழுப்பி கூட்டு போகணும். ஓகேவா? இல்ல ஒரு கேவாஸ் பண்ணணும். அந்த இடத்துல இருந்து எழுப்பி நீங்க வந்து இப்ப வியானா அங்க பதில் சொன்ன மாதிரி இங்க பதில் சொல்லாதீங்க. இப்போ அவரை வந்து அந்த இடத்துல கிளப்பி கூட்டு போனோம். அதுக்கு அந்த பக்கெட் இருக்கிற துணியை ஒரு காரணமா யூஸ் பண்ணிக்கிறாங்க, வாஷ்ரூம்ல இருக்கிறது. ஓகேவா? சரியா? இதுதான் பிளான். இதுக்கு ரம்யா யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரம்யாவோட கேப்டன்சியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இங்க பிரச்சனை என்னன்னா, ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கேப்டன்சியா அவங்க இதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. சரியா? வியனா என்ன பண்றாங்க, பிளான் போட்ட மாதிரி அதை எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க.
அவர் எடுத்துட்டு வந்து அதை வைக்கிறாரா யாரு? இல்ல 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 இங்கதான் நான் முரண்படுறேன். இருங்க வியானா வந்து இரு ப்ரோ, இருங்க அது இல்ல ப்ரோ. இருங்க இருங்க அது எடுத்துட்டு வந்து வைக்கிறது யாரு? விக்ரம். விக்ரம் வைக்கிறாரு. இது மட்டும் தான் உங்க பிளான்குள்ள இல்ல. ஓகேவா? அதுதான் நானும் சொல்றேன். அவங்க பிளான் என்ன போட்டாங்க, அந்த பக்கெட்டை யூஸ் பண்ணலாம். போயிடுவேன் கேளுங்க. இவங்க போட்ட பிளான்ல இது மட்டும் தான் வியானா பண்ணல. ஆனா பிளான் போட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இதுல ஒரே ஒரு ஸ்டெப் தான் அவங்களுக்கு தெரியாதுன்றது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது விக்ரம் எடுத்துட்டு வந்து வைக்கிறது. அதை யார் விக்ரம பண்ண சொன்னாங்க? ரம்யா. ஓகேவா? இங்க விக்ரம் மேல எங்க தப்பு இருக்கு? அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். இப்போ சரி ஓகே, அங்க பக்கத்துல இந்த திவ்யாக்கு தெரியும்ல, இந்த மாதிரி ஒன்று டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இருங்க ப்ரோ, அது திவ்யாவும் சொல்றாங்க. இருங்க என்ன பேச விட்டுருங்க. நல்லவன் திவ்யாவெல்லாம் இதுல கொண்டு வராதீங்க. பிளான் போட்டது 3 பேருக்கு தான் தெரியும். ஆமாப்பா, நான் என்ன சொல்றேன்னா பிளான் போட்டது இவங்க 3 பேருக்கு தெரியும். இது ஒண்ணு அவங்க ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, இந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னா நமக்குள்ளேயே தான் வச்சுக்கணும், சபைக்கு எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு ஒரு பிளான் இருக்குல்ல, அது தெரியுமா? அது இருக்குல்ல. அப்போவே நீங்க எங்கெங்கயோ போறீங்க. இல்ல ப்ரோ, நான் அப்படி எடுத்துட்டு வந்தாதான் வியனா மேல வியனா பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரியும். வியனா பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அது நீங்க யாருமே பேச மாட்டீங்க. எல்லாருமே வியனாக்கு எகென்ஸ்டா தான் பேசுறீங்க. நம்ம வியனா பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரலாம். இப்போ ஒரு பக்கெட் எடுத்து நீங்க வெச்சார்ல, வெக்க சொன்னது ரம்யா. ஓகேவா? ஓகே. பிளான் போட்டது ரம்யா, வியனா, பார்வதி. ஓகேவா? இப்போ நடந்ததுக்கும் விக்ரமுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்ல. சரி எடுத்துட்டு வந்து வெஸ்டாரு. இப்போ இருங்க முடிச்சுக்கலாம். இப்போ விக்ரம் பத்தி பேசவே கூடாது. நீங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. விக்ரமுக்கும் நடந்த விஷயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. தூக்கி ஓர வச்சிடலாம். சரியா? அங்க வந்துட்டு என்னோட துணி, அதாவது என்னோட இன்னர்ஸ் அதுல இருக்கு, அதையும் அதை எப்படி பார்க்காம கொண்டு வருவீங்கன்றதுதான் நான் அவங்களோட ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. வியனாது அதுல என் இன்னர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி எடுத்துன்னு வந்து இங்க வச்சீங்க, அது மட்டும் ஸ்டேட்மெண்ட் இல்ல. நீங்க எப்படி தெரியுமா ஸ்ட்ரெயிட்டா அந்த ஒரு சென்சிட்டிவ் பாட்டுக்கு தான் போறீங்க. அந்த பொண்ணு எடுத்தவொன்னு என்ன கேட்டாரு, இரு ப்ரோ நீங்க அந்த எல்லாருமே அது சென்சிட்டிவா தான் பாக்குறீங்க. ஒருத்தர் நான் பாக்கலங்க, எனக்கு அது சென்சிட்டிவே கிடையாது. அது வெறும் அதுதான் நானும் சொல்றேன், அது சென்சிட்டிவ் இல்லதான். இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சு, எடுத்தவொன்னு எடுத்துன்னு போய் அந்த இன்னர்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கல. நீங்க எல்லாரும் இப்படி எடுத்துன்னு வந்து வச்சீங்கன்னா கேட்டுட்டு தானே எடுத்துன்னு வைக்குவீங்க. அது பைலப்பை, அது ஒரு என்ன சொல்ற கான்வர்சேஷன் பில்டப் ஆயிட்டு தான் அந்த பொண்ணு அது சொல்லிச்சு இன்னர்ஸ் இருந்துச்சு அதுலன்னு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எடுத்துன்னு போய் அதுல என் இன்னர்ஸ் இருக்குன்னா சொல்ல அந்த பொண்ணு, ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆச்சு. பிளஸ் அதுக்கு முன்னாடியே அந்த விக்கிள்ஸ் வந்து அது என்ன டீ கிளாஸ் ஏதோ கழுவ சொல்லியிருப்பான், அது பண்ணல. அங்கேயும் ஒரு ரிஃப்ட் இருந்துச்சு, அங்க ஒரு ரிஃப்ட் இருந்துச்சு. அதெல்லாம் மனசுல வச்சிருந்தா அந்த பொண்ணு இங்க வந்து சண்டை போடுச்சு. எனக்கு அவங்க எதை மனசுல வச்சு பண்ணாங்கறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ப்ரோ என்ன ப்ரோ முக்கியம் இல்ல, நீங்க தான் சைக்காலஜின்றீங்க, எல்லாமே சொல்றீங்க. இப்போ இந்த சைக்காலஜி ஏன் ப்ரோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதுதான் என்னோட கேள்வியே. இங்க இவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் இருக்கீங்க, இவ்வளவு நல்லா பேசுறீங்க, சத்தியமா சூப்பரா பேசுறீங்க. நீங்க வாங்கலாம், இங்க முதல்ல கவனிங்க. நம்ம இந்த இன்சிடென்ட் பத்தி பேசுறோம் சரியா? அவங்க ஏதோ வன்மம் காரணமா அவங்க ஒண்ணு பண்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. எனக்கு அத நான் ஏன் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்னு கடைசியா சொல்றேன். இல்ல ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. அந்த பொண்ணு பிளேம் போச்சுன்னா அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் அது கேட்ச்சு. அது சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, யாருமே மதிக்கலன்னு சொல்றாருல்ல. இல்ல ப்ரோ, யாருமே மதிக்கலன்னு சொல்றாருல்ல. அவங்க வந்து சொன்னதே என்னன்னா, விக்ரம் வந்து என்னோடதுன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு இங்க வச்சாருன்றதுதான் அவங்களோட ஸ்டேட்மெண்டே. அது ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வந்துச்சு, அது ஏன் ப்ரோ நீங்க கட் பண்றீங்க? அந்த சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, பிளான் போட்டு எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி தானே வியானா பண்றாங்க. பிளானுக்கு ஏத்த மாதிரி வியானா பண்ணும்போது இவங்க வேற எந்த காரணத்துக்கு அதை பண்ணிருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். ப்ரோ பிளான் என்ன இரு ப்ரோ, பிளான் என்ன ப்ரோ, பிளான் என்ன நான் கரெக்ட்டா சொல்றேன். பிளான் இவங்க போட்டது என்ன? எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க. எனக்கு தெரியாது, உங்ககிட்ட தான் கேக்குறேன், எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்க பாயிண்ட் எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆமா அது பிளான் தான். இருங்க நான் கேக்குறேன். ஆமா அது பிளான் தான், ஆனாலும் இவங்க என்ன, அதான் எது வரைக்கும் பிளான்னா விக்ரம சுத்த விடுறதுதான் பிளான். பேசிக்கா டைம் எடுக்கிறது. ஓகே, அந்த பிளான் படி விக்ரம் செய்யல. அங்க அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாரு.
அவர் வந்து அது டிஃபரெண்டா இவங்க யோசிச்சதை விட டிஃபரெண்டா இந்த விஷயத்த அப்ரோச் பண்ணிட்டாரு. மேம் அந்த அவரு ட்விஸ்ட் அப்படி டிசப்பாயின்மெண்ட்ல வைக்கல இருங்க மேம். இருங்க இல்ல ஆ, மேம், அவர் வந்து யோசிச்சு எல்லாம் இந்த ட்விஸ்ட் வைக்கல. அவர் கோவத்துல வேணும்ட்டே பண்ணாரு. அது வேணும்ட்டு தான் பண்ணாரு அவரு. என்னடா இது, இந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டாரு. ஒரே ஒரு பொண்ணு தான் மேம் அவர் கேட்டது. அவர் சொல்லி அந்த வீட்டுல செய்யாத ஒரே ஒரு பொண்ணுன்னா அது வியானா தான். அவர் அந்த கோவத்துல இருந்தாரு. அந்த கோவத்துல இருக்கும்போது பக்கெட் எடுத்துன்னு வந்து வைக்க சொன்னாங்க ரம்யா. இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துன்னு வந்து வச்சிட்டாரு. ஓகே கிரேட். அதுதான் நீங்களே நடந்தது. சொல்லிட்டீங்க அந்த வீட்ல ஆ விக்ரம் சொல்லி அவங்க மட்டும் தான் கேட்கல. சூப்பர். ஆ ஆனா சுபிக்ஷா அவர் என்ன சொன்னாரு? அவர் இருங்க என்ன இருங்க சொன்னாரு? இருங்க இருங்க ஒரு மேம். நிமிஷம் அவர் நான் என்ன முடிச்சிடறேன். சொன்னாருன்னா, நான் ஓகே முடிச்சிடறேன். சுபிக்ஷா ஓகே ஒரு மேம். வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அவரு ம் அட்வைசர் நாட் அசிஸ்டன்ட். அவர் ஒன்னும் கேப்டனோட அசிஸ்டன்ட் கிடையாது. பக்கெட்டை ஆ ஒருத்தர்கிட்டயா தூக்கிட்டு போயிட்டு இது இதுக்கும் நான் ஒன்று ஒண்ணுதான் சொல்லிட்டா. இருங்க அவர் முடிச்சிடுறேன். ஒண்ணுதான்னு கேக்குறதுக்கு கேப்டன் அவருக்கு ஒரு வேலைய சொன்னாரு. அத நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்ப அவருக்கு அது வியனா பக்கெட்னு தெரியாது. அவருக்கு கேப்டன் தெரியாது ஒரு வேலை மேம். சொல்லும் போது இருங்க மேம், நான் என்ன சொல்றேன்னா, அவர் அட்வைசர்னு தானே சொல்றீங்க. அப்போனா பேட்டரி சேஞ்ச் பண்றதுக்கு எதுக்கு பின்னாடியே போய் சொல்லிட்டு இருந்தாரு? இதெல்லாம் அவர் பண்றாருல. அட்வைசர்னா என்ன? அது ஒண்ணு, அது சரிங்க பண்ணாருல, அந்த வேலை அவர் பண்ணாரு. சரிங்க இந்த இருங்க மேம், விஷயத்துக்கு அவர் அந்த வருவோம். வேலை அது பண்ணாரு. பிளஸ் இருங்க இருங்க மேம், ஒரே ஒரு நிமிஷம் மேம், ஒரே ஒரு நான் மறந்துடுவேன். என்னன்னா, இந்த பக்கெட்டு அந்த வீட்ல ஒரு வழக்கம் இருக்கு மேம். ஓ அந்த வீட்ல ஒரு வழக்கம் இருக்கு. ஏன் இப்படி பண்ற? கொஞ்சம் கேளியா? நீ சரியா? எங்கெங்கயோ சொல்லாத. இந்த சரி இன்சிடென்ட் பேசுங்க. இந்த இந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, இந்த ம் இன்சிடென்ட்ல விக்ரம்க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கேப்டன் என்ன சொன்னாங்களோ கேப்டன் என்ன சொன்னாங்களோ அத அவரு செஞ்சாரு. இது வரைக்கும் செஞ்சாரு ஒத்துக்கிறியா? ப்ரோ, செஞ்சாரு தான். நான் என்ன கேக்குறேன்னா, யோ இப்போ கொஞ்சம் ஃபாலோ மீ மேன். வேற எங்கேயோ போகாத மேன். நான் உனக்கு ஈஸியாவே புரிய வைக்கிறேன் மேன். சொல்லு அவரு மேம். கேப்டன் சொன்னதை அவரு ம் செஞ்சுட்டாரு. இதோட ம் விக்ரமோட வேலை முடிஞ்சு போச்சு. ம் அவர் எதுக்கு செஞ்சாரு ஏதா செஞ்சாருலாம் எனக்கு முக்கியம் இல்ல. கேப்டன் சொன்னதை அவர் செஞ்சாரு. ஓகேவா? ம் ம் பிளான் போட்டது 3 பேர் தான். ம் கேப்டன் பார்வதி, ம் வியன்னா, ம் ரம்யா. அதாவது ம் இந்த கேயாஸ கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இவங்க எல்லாம் வராங்க. ம் எதுக்கு வர்றாங்கன்னா விக்ரம்ன்ற ஒரு கேரக்டரை அந்த இடத்துல இருந்து எழுப்பி வேற எங்கேயாவது கொண்டு போக இல்ல வேற ஏதாவது கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல. இதுக்குதான் அவங்க பிளான் போட்டு வராங்க உள்ள. சரியா? ம் ம் பிளான் போட்டு வர்றவங்க ம் வியன்னா எந்த கேள்வி கேட்டாலும் என்ன ம் பேசினாலும் அந்த பிளானுக்கு பிளான் போட்ட மாதிரி பண்றாங்கன்றதுதான் பேச்சா வரும். இது புரியுதா? வியானா எது பேசினாலும் இந்த பிளான் படி தான் வரும்னு நீங்க சொல்றீங்களா? ஏன்னா இட்ஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் விக்ரம். பா எனக்கு எனக்கு சத்தியமா எப்படி இல்லங்க நீங்க இருக்குன்னா, லிசன் பண்ணா புரியும். இருங்க ஆக்சுவலா நான் உங்களை ப்ளேம் பண்ணல. லிசன் பண்ணிட்டேன் நீங்க மேம். நானு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்கறேன்னு வரீங்க. இல்ல நீங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்கறேன்னு வரீங்க. ஆனா நான் வந்து என்ன வியானாவோட பிரச்சனைனா பாயிண்ட் ஆஃப் வியூ லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே மேம், ஏங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் 2 பேரோட இன்டென்ஷனும் நான் கணக்குல எடுக்கல. ஐ எம் ஒன்லி டேக்கிங் த பிளான் தட் வாஸ் மேட் அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ்ட். ஓகேவா? இவங்க வந்து விக்ரம் நோக்கி பண்றது மேலிஸோட பண்றாங்க. நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. எனக்கு அவங்க மேலிஸோட பண்றாங்கன்னே நான் சொல்லல. நான் சத்தியமா சொல்லல. அவங்க போட்ட பிளான் இவரை இங்க இருந்து கலப்புறது, அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து பண்றாங்க அப்படின்றதான் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரிஃப்ட் இருந்துச்சு, அந்த வன்மத்தோட அவரு ஒண்ணு பண்றாரு, இந்த வன்மத்தோட இவங்க ஒண்ணு பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. 2 பேரும் அது பண்றதுன்னா அப்படி இல்ல ப்ரோ. அது வளர்த்துட்டு போனது அந்த ரிஃப்ட்னால தான். அந்த ஒரு ஈகோ கிளாஷ்னால தான் அது வளர்த்துட்டு போனாங்க. இல்லன்னா இன்னைக்கு பண்ண மாதிரி அன்னைக்கே பண்ணிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் இருங்களேன். நீங்களாவே நிறைய கேஸ் எழுதுறீங்க வியனா மேல. ஓகேவா? நீங்க தேவையில்லாத ஆமா ஆக்சுவலி ஆமா நாங்க வந்து ஆலன் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் பிக் பாஸ் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஸ்டார்டிங்ல ஆலனும் சரி நானுமே சரி 2 பேருமே என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோம்னா இதோட மெயின் கல்பரேட் பார்வதி மட்டும்தான். நீங்க தேவையில்லாம அப்படிதானே ஆலன் நீங்க இந்த பிகினிங்லயே பேசுனீங்க. அவங்கள விட்டுட்டு அடிச்சிட்டாங்கன்னு தான் நீங்க எக்ஸ்ட்ராவா வியனா மேலதான் நீங்க கேஸ் எழுதிட்டே போறீங்க. மெயின் கல்பிரிட் வந்து பாரு, வியானா, ரம்யா கூட நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா இங்க எப்படி திருப்பப்படுதுன்னா, விக்ரம் வந்து சத்தியமா இது வந்து விக்ரமுக்கு வந்து எலிவேஷன் பண்றதுக்கு சேனல்காரங்களே இது அப்படியே பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எவ்வளோ விஷயம் இருக்கு ப்ரோ.
ப்ரோ நீ சும்மாரியா ஏதாவது ஒண்ணு சுத்தி விடாதயா. அவன் அடிக்கிறதுக்குலாம் 1000 காரணம் இருக்கு. நான் எப்ப வேணா வச்சு அடிச்சுக்குவேன். இந்த இன்சிடென்ட் பத்தி மட்டும் பேசு. இந்த இன்சிடென்ட் தான் நான் வச்சு சொல்றேன். விக்கல்ஸ் வந்து இப்போ ஒண்ணு பண்ணா இல்லையா, லாஸ்ட்ல போயிட்டு வியனா கிட்ட போய் கன்ஃபரன்ட் பண்ணானா, அது புரிய வச்சானா, அது ஒத்துக்க வச்சானா, அதை ஏன்பா அப்பவே பண்ணல, ஏன் பண்ணல? ஏன் வெயிட் பண்ணா? இதுக்கு நான் பதில் ஓகே. உங்க கேள்வி அதானே? உங்க கேள்வி அது மட்டும் தானே? அது மட்டும் இல்ல பிளஸ் வியானோட இன்டென்ஷன். இருங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அடுத்த கேள்வி நீங்க அப்புறம் கேளுங்க. இருங்க, ஒரு கேள்வியா போவோம். ஓகே, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பிரச்சனை என்னன்னா, விக்ரம்க்கு இது பிளான்டு ஸ்டண்ட்னு தெரியாது. நிஜமாலுமே ஐயோ இந்த விஷயத்தை வந்து இவங்க முடிச்சிடுறேன், இந்த விஷயத்தை இவங்க கேரக்டர் அசாசினேஷன் ஆக்குறாங்களோன்னு அவருக்கு பிரச்சனை இருந்தது. இன் ஸ்பைட் ஆஃப் இட் he clarified so many times. அவர் அழுது கூட அன்னைக்கு அவர் கண்ணுல தண்ணி வர அவர் கிளாரிஃபை பண்றாரு. நான் அப்படி எடுக்கல, எனக்கு தெரியாது, இது எனக்கு என்னன்னே தெரியாது, கேப்டன் சொன்னாங்க, நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னு. ஒருவேளை வியனாக்கு உண்மையிலேயே டவுட் இருந்ததுன்னா, அதாவது அவங்களோடதுன்னு தெரிஞ்சதுனாலதான், நான் இவரை மதிக்காததுனாலதான் இவர் என்ன வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு நிஜமாலுமே அது டவுட் தான் அப்படின்னா கூட, அன்னைக்கு அவர் விளக்கம் சொன்னார்ல, ரம்யாவும் ஆமா நான் தான் நடுஹால்ல வந்து வைக்க சொன்னேன்னு சொன்னாங்கல்ல, அதோட வியனா முடிச்சுட்டு போயிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வியனா மேலேயே திரும்பி இருக்காது. அதை எலிவேட் பண்ணிட்டே போனாங்க. விக்ரம் அதை எலிவேட் பண்ணல. விக்ரம் ஜஸ்ட் செட் இது நான் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாரு. திருப்பி 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 இன்ஸ்பைட் ஆஃப் கேப்டன் கன்ஃபஸ் பண்ணாங்கல்ல, ஆமா நான் சொன்னதான் அவர் செஞ்சாருன்னு. அதுக்கப்புறம் இதை எலிவேட் பண்ணது வியானா. அவர் எத்தனையோ தடவை விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணாரு, அவங்க கேட்கல. இதுக்கு தான் மேம் நான் ஒரு வெல்கம் தரேன். அவ எதுக்கு அப்படி எலிவேட் பண்ணா? இந்த வீட்டுல ஒரு வழக்கம் இருக்கு, அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்கணும், எல்லாரையும் வந்து கேட்பாங்க. பிளஸ் அந்த டைம்ல பெரிய இன்டர்நேஷனல் ரூல்ஸ் அங்க 3 நாள் ஒருத்தர் அப்படி இல்ல மேம், அப்படி இல்ல மேம். ஒரே ஒரு நிமிஷம் மேம். அந்த பிளேஸ்ல ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். இது மட்டும் தான் அந்த பிளேஸ்ல அவங்க எல்லாருக்கிட்டையும் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன், யாருமே தயவு செய்து நடுவுல வந்துடாதீங்க. நான் அந்த இன்சிடென்ட் குறிச்சு மட்டும் இருக்கிறது காரணமே இவருக்கு அதுவே தப்புன்னு புரியல. இல்ல ப்ரோ, இல்ல எனக்கு நல்லா புரியுது. நான் வியானா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தான் சொல்றேன். இப்போ அதே இடத்துல தான் யார் அது திவ்யா இருந்தாங்க. இருங்க மேம், திவ்யா இருந்தாங்க. நான் உங்ககிட்ட கேக்குறேன், பிளான் போட்டுட்டு அந்த பிளான் தெரியாத மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயத்தை எஸ்கலேட் பண்ணி எடுத்துக்கிட்டே போறது தப்பு கிடையாது, அப்படிதானே? அதுதான் ப்ரோ, ஏன் அப்படி ஆச்சுன்னா அதுதான் ஒரு ஃப்ளோ விடுங்க ப்ரோ. எனக்கு அப்பதானே சொல்ல முடியும் ஏன் வியான் அப்படி பண்ணாங்க, எங்க தப்பு பண்ணிருக்காங்க. நானே சொல்றேன் எங்க தப்பு பண்ணாங்க, எங்க இது தப்பா போச்சு அந்த பொண்ணுக்கு, நானே சொல்றேன் ப்ரோ. வேணாயா, நீங்க வந்து அவங்க மேல கரிசனத்தை உண்டு பண்றதுக்கு ஒண்ணு கரிசனம் இல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ, நீங்க நரேட்டிவ்ஸ், நீங்க என்ன சொல்றீங்களா நரேட்டிவ்ஸ்ன்னு, நீங்க ஒரு நரேட்டிவ்ஸ் போடுறீங்க, அது பிரேக் பண்ணணும் இல்லையா? அந்த பொண்ணோட நியாயமும் பேசணும் இல்லையா? கனியாக இருந்தாலும் சரி, அரோராவாக இருந்தாலும் சரி, வினோத்தாக இருந்தாலும் சரி, அமிதாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த செய்யப்பட்ட செயலுக்கு தான் வந்து விமர்சனமே தவிர ஆளை பொறுத்து விமர்சனம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இவங்க அந்த இங்க சுத்தி எல்லாம் வளைக்காதீங்க. சரிங்க, அது சொல்ல விட்டுருங்க. திவ்யா அங்கதானே இருந்தாங்க, திவ்யா சொல்றாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து வைக்க வேணான்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியுமா இல்லையா அது அப்படி பண்ணக்கூடாதுன்னு? திவ்யா ஒரு ஆள் மட்டும் தான் பேசுனாங்க, அது கரெக்டா? உங்களுக்கு நீங்க கவனிக்க மாட்டீங்க. இல்லையா, இவரு கொஞ்சம் இவரை பத்தி உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இல்ல பொறுமையா தான் சொல்றேன். கொஞ்சம் நம்பிக்கை வைங்க, டைவர்ட் பண்ணாதீங்க யாரோ ப்ளீஸ். பாருங்க, பிளான் போட்டு பேரு திவ்யான்ற ஒரு கேரக்டர் அங்க இல்ல, ஓகேவா? திவ்யா சொல்றத இருங்க, திவ்யாக்கு பிளான் தெரியாது. ஆமாப்பா, இருங்க பிளான் போட்டது 3 பேரு, பிளான் எக்ஸிக்யூட் பண்ண வந்தது 3 பேரு, ஓகேவா? அதுல முக்கிய புள்ளியா இருந்தது ஒரே ஆளு, பேரு வியன்னா, ஓகேவா? இதுல வந்து உங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, டிஃபென்ஸா திவ்யா இருந்தாங்களே, திவ்யா சொன்னாங்கல்ல அங்க பக்கெட்ட வைக்க வேணான்னு சொல்லிட்டு, அதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, டாட். கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஓகேவா? அவசியம் இல்ல. அப்ப அந்த வீட்டோட வழக்கம் அதெல்லாம் எதுவும் இல்லையா?
போடுங்க. எல்லாரும் வழக்கத்தோட தான் நடந்துக்கிறாங்க. மைக்க ஒழுங்கா போடுறது இல்ல. உட்காந்து ஆமாங்க. ஒரு நிமிஷம் அதுதாங்க. அந்த வியானா என்னன்னா, அந்த பொண்ணு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துச்சு, சரி இவங்க எல்லாரையும் சுத்தல்ல தான் விட போறாங்க அப்படின்னு அது நினைச்சுனுச்சு. அந்த பொண்ணுக்கு தெரியுமா பக்கெட் எடுத்துன்னு வந்து அங்க வைக்குவாங்கன்னு? அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுச்சா இப்படியா பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏங்க உங்களுக்கு சத்தியமா புரியலையா, புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. பக்கெட் எடுத்துட்டு வந்து சரி, பக்கெட் எடுத்துட்டு வந்தது எம்பாரஸ்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பக்கெட் எடுத்துட்டு வந்து நடுவால்ல வச்சது எம்பாரஸ்மெண்ட் வியனா நினைச்சிட்டாங்க, அதனால வியனா அஜிடேட் ஆயிட்டாங்கன்னா எம்பாரஸ்மெண்ட் இல்ல மேம், எம்பாரஸ்மெண்ட் இல்ல. ஏன்னா அங்க ஒரு ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் வீக்ல இப்படி ஒண்ணு ஆயிருக்கு, அப்படி ஒண்ணு பேசி வச்சிருக்காங்க. பிளஸ் அந்த வீட்டுல அது ஒரு வழக்கமா இருந்திருக்கு மேம். அதுதான் அந்த பொண்ணு கேக்குது, இதுதானே வழக்கம், ஏன்டா வழக்கத்துக்கு மாறா இப்படி பண்ணீங்க? அப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி ஆகும், சரி இது எந்த இருந்தால்தான் இவர் எடுத்துன்னு வந்து வச்சாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் நான் தான் சொல்றேன். அவன் தான் சொல்றான் இது யாருமே இங்க மதிக்க மாட்டேன். சரி இதுக்கு ஒண்ணுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. அவரு அந்த வீட்டுல யார் மதிக்கல, அது ஒண்ணு சொல்லுங்க. அந்த டைம்ல யார் மதிக்கல? அப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு கொஸ்டின் வரும்? இப்படித்தானே கொஸ்டின் பண்ணோம், எந்த தான் நினைச்சு இங்க வச்சியான்னு அப்படித்தானே கொஸ்டின் பண்ணோம். அதுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஐயா ராசா, அதுதான் நான் சொல்றேன். இப்போ அந்த பொண்ணு அப்படித்தானே திங்க் பண்ணும். அந்த பொண்ணு கேட்ட கேள்வியை தானே தப்புன்னு சொல்றீங்க. அக்யூஸ் பண்ணீங்கன்றீங்க இல்லையா? அக்யூஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு தான் ஏன் சொல்றேன். இங்க விக்ரம வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்றது தனி கேஸ். அத குறிச்சு தனியா ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஓகேயா? நீங்க வந்து அந்த பொண்ணு அவரோட பிரச்சனை என்னன்னா அலன், இந்த இருங்க இந்த சண்டையில எல்லாரும் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்களா அலன்? அதுதான் அவருக்கு பிரச்சனையா? அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்போ அந்த பொண்ணு எல்லாரும் பயங்கரமா வாங்க போறீங்க. இப்ப ரொம்ப பொறுமையா இருந்துட்டு எல்லாரும் மியூட் போங்க. நான் பிக் பாஸ் கிட்ட 2 நிமிஷம் எடுத்து முடிச்சுக்கிறேன். எல்லாம் மியூட் போங்க. மேம் ஒரே ஒரு நிமிஷம் ரகு ப்ளீஸ் ரகு, ஐ ரெஸ்பெக்ட் யூ a lot ரகு. நான் டீல் பண்ணிட்டு வந்துறேன். 2 minutes. என்ன பிரச்சனை ஒரே பிக் பாஸ்? அதுதான் மேம். சக்தி கேட்டிங்களே, சக்தின்னு கூப்பிடுங்க. சக்தி நான் மேம்னே கூப்பிட்டுக்கிறேன். மேம் என்னன்னா இப்போ இது என்னது அந்த பொண்ணு இப்போ ஏன் அப்படி கேட்டா, அந்த பொண்ணுக்கு தப்பா தெரியல அப்படின்னு கேட்டீங்கல்ல, அந்த பொண்ணு ஏன் கேட்டானா இதனாலதான் நான் கேட்டான்னு சொல்றேன். புரியுதா? சரி இந்த பொண்ணு கேட்டது அவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே என்ன வியானா அப்படின்லாம் அவரு ஒரு எலிவேட் பண்ணிட்டாரு அந்த சீனை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தங்க அவருனா கையை விட்டு நோண்டாரான்னாரு. இது அவங்களுக்கு யாருக்குமே அப்போ ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அந்த சபையில, அது ஏன் திங்க் பண்ண மாட்டேறீங்க? சரி நீங்க விஜய் கூட சென்சிட்டிவா இருங்க. சென்சிட்டிவா ஏன் வியானாவை தான் சொன்னாரு. சென்சிட்டிவா நீங்க ஏன் இருக்க மாட்டீங்க? விக்கல்ஸ் ஏன் கேட்கல? விக்கல்ஸ் ஆனா உனா அழுகுறான், புலம்புறான். அதுக்கு முன்னாடி அந்த நைட் கூட அவன் ஏதோ ஒண்ணு செஞ்சான். அப்பா இருப்பா, அந்த பொண்ணு என்னோட என்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சு இவர்தான் எடுத்துட்டு வந்து வச்சாருன்னு சொன்னாங்க. சார் ஸ்டார்டிங்கே அப்படி சொல்ல சார். ஸ்டார்டிங் அவரு சார் அவங்க ஸ்டார்டிங்கே சொன்னாங்கன்னு அவரும் சொல்லல. கான்வர்சேஷன் போகும்போது இந்த கை விட்டு பார்த்தாரான்னு கேக்குறதுக்கு முன்னாடி என் இன்னர் வேலைன்னு அவங்க கார்டு எடுத்தாங்க சார். அந்த கார்டு எடுத்து சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அதுல என் இன்னஸ் இருக்கு, அப்படி எடுத்துட்டு வந்து வைக்கலாமா அப்படின்னு தான் கேட்டாங்க. நீங்க யாரும் முடிக்கிறதுக்கே பிளான் பண்ணல, பேசிக்கிட்டே இருங்க. இருங்களேன், அந்த கார்டை எப்போ எடுத்தாலும் எந்த காரணத்துக்கு எடுத்தாலும் அது தப்புன்றது புரியுதா இல்லையா? இன்னர்ஸ் எடுத்து இப்போ சரி அப்ப இன்னர்ஸ் எடுத்துன்னு வந்து நடு வீட்டுல வைக்கிறது ஓகேவா? நான் கேட்ட கேள்வி அது இன்னர்ஸ்னு அவருக்கு எப்படி தெரியும்? அது இன்னர்ஸ்னு இட்ஸ் a bucket, that's it, with something in it. அது சம்திங்னு தான் ரம்யாக்கே தெரியும். அது விக்ரம்க்கு எப்படி தெரியும் அது இன்னர்ஸ்னு? இப்போ எப்படி தெரியும் அந்த பக்கெட்? அங்கேயே இது முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்தி சொன்னாங்க என்ன சக்தின்னு கூப்பிடுங்கன்னு. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நான் மேம்னே கூப்பிட்டுக்கிறேன்னு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் யாரை எப்படி கூப்பிடணுங்கிறது அவங்க அது சக்தி தான் முடிவு பண்ணும். ஆனா நீங்க அந்த விருப்பத்தை கூட நீங்க மதிக்கல. ஆனா நீங்க இருங்க ஓகே இல்ல இருங்க நான் வேணா முடிச்சிடறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா விக்ரம் வந்து வியானா விருப்பப்படி எல்லார்கிட்டயும் போய் கேட்டிருக்கணும், அந்த நேரத்துல அவருக்கு தோணுதை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவர் தான் சொல்றாரு நான் தங்கச்சியா பார்த்தேன்னு. அப்ப தங்கச்சி இப்படி கேள்வி கேக்குறல, ஏன்டா அதுல நடுவுல வரலன்னு அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒண்ணு இருக்குல்ல. இருங்களேன்
இந்த கேள்விய விக்ரம் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு அண்ணனா பாக்குற ஒருத்தனை பார்த்து ஏன் என்னோட இன்னர் இருக்கிற பக்கெட் எடுத்துன்னு இங்க வைக்கிறேன்னு சபையில இது கேட்கணும்? இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். இந்த கேள்வி கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டுட்டு மியூட் போட்டீங்க. எப்படி அவர் பேசுறாரு? அதெல்லாம் தெளிவா இல்ல கேட்டுச்சு. இருங்க ப்ளீஸ், யாரும் நடுவுல வராதீங்க, சொல்லுங்க. மியூட் ஐடியா முதல்ல மியூட் எடுக்காம தனியா பேசிட்டு பாப்பல. பிக் பாஸ் நல்லவன் வியானா ஃபேன். எனக்கு என்னமோ நீங்க என்ன பாரு ஃபேனா? அந்த விஷயத்தை வந்து பாரு மேல இருந்து கேட்க திருப்பி சொல்லு ப்ரோ. இந்த கிளாரிட்டி எல்லாருக்குமே தான், இவருக்கு மட்டும் கிடையாது. அதனால தான் டைம் எடுத்துக்கிறேன் அதுக்கு. சொல்லுங்க ப்ரோ கிளாரிட்டி. இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறான், தங்கச்சிய நோக்கி இந்த மாதிரி ஒரு இது 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 பண்றானேன்னு சொல்லி அவனை குறிச்சு கேட்க தெரியுதுல்ல. அதே அண்ணன் பாசம் இருக்கிற இவங்களுக்கு சபையில வந்துட்டு என்னோட இன்னஸ் இருக்கிற பக்கெட் எதுக்கு இங்க எடுத்துன்னு வந்து வைக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்களே, அது எப்படி சரியாகும்னு கேக்குறேன். அதுதான்ப்பா அந்த பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சுன்னா, சரி இந்த வீட்டுல நான் ஒருத்தன் தான் இவனை மதிக்கல, இவன் மதிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டானு நினைச்சுக்கிச்சு அந்த பொண்ணு. அதுதான் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதேதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, அந்த பொண்ணு ஃபுல் வாரமே நான் கேட்ட கேள்வி தப்புன்னு தான் சொல்லிச்சு. அந்த பொண்ணு எங்கன்னா நான் கேட்ட கேள்வி ரைட்டு அப்படின்னு சொல்லிச்சா? அவரை வந்து எல்லாரும் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவருது. ப்ரோ என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, நீங்க இப்போ எக்ஸ்போஸ்ன்றீங்க இல்லையா, அந்த பொண்ணு இந்த வாரம்லாம் அந்த கேட்ட கேள்வி தப்பு தான்ப்பா, நான் தப்பு தான்ப்பான்னு தானே சொல்லிச்சு. எங்கன்னா வந்து நான் கேட்ட கேள்வி ரைட்டுன்னு சொல்லிச்சா? இதுதான் இவர் வந்து சொல்லிட்டாரு, அவர் கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டாரு. கரெக்ட் தானே? சரியாயிடுச்சு இல்ல இப்போ? ப்ரோ என்ன ப்ரோ இது அநியாயமா இல்லையா? அப்போ இமோஷனலா ஒரு பொண்ணை வந்து இப்படி ஒரு கேம் ஆடலாமா? அவரு இமோஷனலா ஒரு மேரிட் மேன இப்படி ஒரு கேம் ஆடுறாங்களே அவங்க, அது ஓகே தானா? அப்போ அதுக்கு தான் நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நைட்டு, அதுக்கு இந்த வாரம், அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க ப்ரோ. அப்ப அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும். இல்லங்க, நான் இந்த கேள்வி கேட்கவே கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு வழி இல்லாம இந்த கேள்வி கேட்க வச்சுட்டீங்க. ஒரே நிமிஷம் ஆலன், ஒரு நிமிஷம். இவ்வளவு எமோஷனலான, சென்டிமெண்டலான, சென்சிட்டிவான வியானா, தன்னோட ட்ரெஸ்ஸ பத்தி இவ்வளவு கவலைப்படுற வியானா, பார்வதி வந்து உன் ட்ரெஸ்ஸ வச்சு கேம் பிளே பண்ண போறேன்னப்பவே வேண்டாம், அது என் ட்ரெஸ், ஏன்னா அவங்க பிளான் படியே வச்சிருந்தாலும் அந்த பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தருக்கிட்டையும் போயிட்டு சபரி இது ஓம் பக்கெட்டா, சுபிச்சா இது ஓம் பக்கெட்டான்னு கேக்குறது இருக்குல்ல, அதுதான் இருக்கறதுலே பயங்கரமான எம்பாரஸ்மெண்ட் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா அவங்கதான் ரொம்ப சென்டிமெண்டான எமோஷனலான வியானா இல்லையா? அப்பவே நோன்னு சொல்றதுக்கு வாய் எங்க போச்சு? இல்ல மேம், அதுக்குதான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல பக்கெட்ல அப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தரா போயிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்குதான் அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்குச்சு. எடுத்துன்னு வந்து டைரக்டா எடுத்துன்னு வந்து அங்க வைக்க மாட்டாங்க யாரும். அந்த நம்பிக்கையில தான் அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்குச்சே தவிர. இல்ல எது நம்பிக்கை எனக்கு புரியல மேம். அந்த வீட்ல ஒரு வழக்கம் இருக்கு மேம். அந்த வீட்ல ஒரு வழக்கம் இருக்கு. வழக்கத்தை தூக்கி குப்பையில போடுங்க. இதோட பிக் பாஸ் ரூல் கிடையாது. சும்மா வழக்கம் அந்த பொண்ணு அப்படிதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரி இப்படிதான் ஆகும் அப்படிதான் அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் அவ நடிச்சா நான் சொல்றேன். ஓகே, நான் இப்ப சொல்றேன் அந்த பொண்ணு நடிச்சா அது நடிப்பு. அவளுக்கு விக்ரம வந்து கார்னர் பண்ணும். அவளுக்கு வந்து விக்ரம் சொல்றதை கேட்க தோணல. நான் இவ்வளவு நேரம் ஆக்சுவலி நான் வியானா வந்து இன்னைக்கு நான் செகண்ட் அக்யூஸ்ட் கூட சொல்லல. அது வந்து அவ பார்ட் ஆஃப் த பிளான்ல மாட்டிக்கிட்டான்னு பேசுறேன். இப்ப நான் சொல்றேன், ஆமா அவ வேணும்ட்டு தான் செஞ்சா. அவளுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது. எமோஷனலி ஷீ இஸ் நாட் ஹர்ட், ஷீ இஸ் நாட் சென்சிட்டிவ்லி ஹர்ட், எதுவுமே கிடையாது. பிளான் பண்ணி விக்ரம் மேல ஒரு கேவலமான அலிகேஷன் பிளான் போட்டு தெரிஞ்சுதான் எலிவேட் பண்ணா. இன்னைக்கு டிராமா உடஞ்சிருச்சு. சுபிக்ஷா கேள்வி கேட்டு இவங்களை 3 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா. டிராமா போட்டா.